ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உச்சம் முக்கியமா நீச்சம் முக்கியமா? உச்சம் தான் முக்கியம். எல்லாருமே உச்சத்தை நோக்கி தானே பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். நிச்சயமா அந்த பயணம் இந்த ரேகி பொறுத்த வரைக்கும் 50%க்குள்ள இருந்துச்சு, அவங்களுடைய பாதிப்பு 50%க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அப்பவே உட்கார்ந்த இடத்துலயே நீங்க இந்த கோயில வழிபாடு பண்ணுங்க அல்லது இந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 50%க்கு மேல இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பாக்குறீங்க 60-70% என்னுடைய கணிப்புப்படி நான் அதை கெஸ் பண்றேன். 70% வந்துச்சு அப்படின்னா 1 day டைம் எடுத்துக்குவேன். என்னுடைய பைரவர்கிட்ட உத்தரவு வச்சிருக்கேன். உத்தரவு வச்சு அதுக்கப்புறம் என்ன பைரவர் உத்தரவு கொடுக்குறாரு, பரிகாரமா இருக்கலாம் அல்லது கோயிலுக்கு போய் கொடுக்குறவா இருக்கலாம். சில பேர்லாம் சொன்ன நம்பவே மாட்டாங்க, அவ்வளவு மிராக்கிள் நடந்திருக்கு. இதே மாதிரி உத்தரவு வைக்கிற ஒரு சைல்டு டேன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில இருந்து வராங்க. கிட்டத்தட்ட 15 years சைல்டு இல்ல, 15 years சைல்டு இல்ல, அவங்களுக்கு பழனி முருகனுக்கு சூடம்பத்திக்கு சொல்லி உத்தரவு 3 மாசம் மந்த்லி ஒன்ஸ். அதே மாதிரி சூடம்பத்தி வைக்கிறாங்க. 5th month கன்சீவ் கன்ஃபார்ம். 15 வருஷமா குழந்தை இல்லாதவங்க. தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா.